அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 6ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு. அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு, அஷ்டமத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். உங்கள் தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கஷ்டப்படும் நேரத்தில் எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தற்போது நல்ல விதமாக நடந்தேறும். 7இல் செவ்வாய், ராகு, 8இல் சனி, சூரியன் இருப்பதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட வீண் வாக்குவாதங்கள் உண்டாகும். பேச்சில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன பிரச்சனை என்றாலும் உடனடியாக மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு தேவையான நியாயமான விலை கிடைக்கும். நல்ல லாபத்தை எடுக்கலாம். போட்ட முதலை எளிதில் எடுக்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகமாக இருக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத காரியத்தை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். மாணவியர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். விளையாட்டுத் துறையில் பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று வரலாம். குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தங்களுடைய தைரியஸ்தானத்தையும் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்கிறார். இது நன்மை. 7ஆம் இடத்திலுடைய குரு பார்வை இருப்பதால் அங்கு ராகு பகவான் இருந்தால் கூட சற்று கவனத்துடன் இருந்தால் எந்த விதமான கஷ்டங்களும் தங்களை அணுகாது. ராசியாதிபதியான சூரியனே அஷ்டமத்தில் பிரவேசிப்பதால் 8ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று முன் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். கண் பார்வை கோளாறுகள் வரலாம். சரும பிரச்சனை, அலர்ஜி ஏற்படலாம். ஆக சிம்மராசி அன்பர்கள் என்னதான் குரு சாதகமாக இருந்தால் கூட அஷ்டமத்தி சனி நடக்கிறது. தொழில் துறை அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த நேரத்தில் தொழில் துறையில் அகலக்கால் வைத்தல் கூடாது. அதிக முதலீடுகள் கூடாது. தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.